ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது எறா கிரேவி தான் செய்ய போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் எறாவை மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 4 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 3 தேங்காய் பத்தைய அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதனோடனே இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்கல, ஏன்னா நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால நான் இதில் தண்ணி சேர்த்துக்கல. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உண்மையாகவே இந்த மாதிரி எறா கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி கலரி விட்டுறலாம். எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.